பிஜேபி பிஜேபி இப்படி சொல்லியே அவங்க எதை செஞ்சாலும் மீடியாக்களில் பேசி அதுக்கு ஒரு பதிலை வாங்கி அதுக்கு இவர் ஒரு பதிலை பேசிய அந்த லைம் லைட்டில் பிஜேபி கொண்டு வந்து வளர்த்தது திருமாவளவன் தான். இந்த வைகோ பாவம் ஏதோ கற்றுக்கிட்டு வந்தார், அவருக்கும் பாவம் வயசு ரொம்ப இதாகி போய் பேச முடியல அவரால். சீமான் இந்த பக்கம் அவர் ஏதோ வேலையை பார்த்துன்னு வர்றாரு. முன்னாடி அண்ணாமலை இங்கே தமிழ்நாட்டில் இருக்கும்போது ஏதாவது அவர் என்னத்தையாவது பேசுவார், அவரும் என்ன. இப்போ வந்து ஸ்போக்ஸ் பர்சன் ஒரே ஒரு ஆள் திருமாவளவன் மட்டும்தான். மீம்ஸ் கிரியேட்டர் எப்போன்னு பார்த்துனே இருக்கிறான். இப்போ ஏதோ சொல்லிட்டாரு பொழுது இளமைன்னு திருக்குறளை. அப்போது அங்கேயும் அப்படி வீக் ஆகி போச்சு. வெயிட் பண்ணு சேகர் பாபு அவர்களே, வெயிட் பண்ணுங்க. இந்த கேள்வி தமிழகத்தில் இருக்கிற மக்கள் கேட்கிற நிலை வரும். எவனாவது ஒருத்தர் அவங்க ஆல்மா தெரிஞ்சுக்கானா ஏன் சோசியலிஸ்டா நீ இவ்வளோ மானங்கட்ட கூட்டணின்றது எங்கள் கூட்டணி யாரும் உடைக்க முடியாது, அட மானங்கட்ட பயில்வலாம் அப்படின்னு ஒரு கேள்வி இருக்குல்ல. இந்துக்களுக்கு நாங்கள் தான் பிரதிநிதின்னு சொல்றவங்க உண்மையாக இந்து நலனின் அக்கறை கொண்டவர்களாக பெரும்பான்மையானவர்கள் இருக்கிறார்களா அப்படின்னா சந்தேகம் தான். இப்போ எதுக்கு வந்து சாதிய டிஸ்கிரிமினேஷனோடு இருக்கிற திமுக கூட நாங்கள் பெரியார் மண், நாங்கள் சாதி ஒழிப்பு, ஏன் நாங்கள் பட்டியல் சமூக மக்களுக்காக இருக்கிறோம்னு ஏன் சொல்றாங்க? சார் எனக்கு இந்துவா நான் அவனா இவனாங்கிறது பிரச்சனை இல்லை, நான் மனுஷனா, சக மனிதனுக்கான உரிமை எனக்கு வழங்கப்படுகிறதா? அது வழங்கப்படாத போது, அது மறுக்கப்படுகிற போது ஒருத்தர் வந்து நின்று எல்லாருக்கும் நான் தான் சொல்றீங்க வாங்க அப்படின்னு செய்யணும் சார். அதை யாரும் இங்கே செய்யறது இல்லை. இதெல்லாம் கொஞ்சம் சீர்திருத்தம் செய்யணும். அப்போதான் இந்த மக்கள்கிட்ட ஒரு யூனிட்டி வரும். வராத வரை ஒன்றுமே நடக்காது. இளைய பாரத நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம நேர்காணல நம்ம சிறப்பு விருந்தினர் புரட்சி தமிழகம் மற்றும் பறையர் பேரவைத் தலைவர் மற்றும் வழக்கறிஞரான ஏர்போர்ட் மூர்த்தி சார் அவர்கள் தான். சார் வணக்கம் சார். ஆக்சுவலாக நானும் அந்த முருகன் மாநாட்டுக்கு போயிருந்தேன் சார். இந்த மக்கள்கிட்ட வந்து நான் வந்து இந்த பப்ளிக் பைட் கேட்கலாம் அப்படிங்கும் போது இந்த மாதிரி முருகன் மாநாட்டை எதிர்த்து திருமாவளவன் சங்கிலி போராட்டம்லாம் நடத்துறாரு, மனித சங்கிலி போராட்டம் நடத்துறாரு, மேடைகள் நிறைய பேசுறாரு அப்படிங்கும்போது நீங்கள் வேறு லாஸ்ட் இன்டர்வியூவில் சும்மா இருக்காமல் வந்து எப்போ அந்த கம்பி எடுத்துகிட்டு போகாதீங்க, இப்போ நான் தான் காசு கட்டணும் அப்படின்னு சொன்னதை வந்து நாங்கள் கம்பி திருடனுங்களா அப்படின்ற மாதிரி கேட்டுவிட்டீங்க. அது வேறு வைரல் ஆகி போச்சு. இப்போ அவங்க கேட்கும்போது அவங்களா அவங்களாம் கம்பி திருடுறவங்க, அவங்களாம் அப்படி தான் பேசுவாங்க, அப்படி கொண்டு வந்து விட்டுட்டீங்களே சார். நான் விடலைங்க. உண்மையிலே நான் வந்து திருமாவளவன் சொன்னது என்னது, எப்போ கம்பி எடுத்துகிட்டு போயிடாதீங்க, நான் தான் காசு கட்ட வேண்டியது இருக்குது, அப்போ எங்களை பார்த்தா கம்பி திருடுற மாதிரி இருக்குதா அப்படின்னு கேட்ட கேள்வி எங்கே போயிட்டு இருந்துச்சு பாருங்க. இப்போ நான் அதை படி ஒரு படி அதிகமாக எடுத்து போனால் என்ன அப்போ அப்படின்னு கேட்டேன். அதை சொல்ல மாட்டீங்களா? சார் நான் உயர்வுப்படுத்த எடுத்து போனால் என்ன, எடுத்து போய் எதாவது வீட்டு முன்னாடி நிற்க வைக்க போகிறான், இல்லை ஏதோ பர்சனல் யூஸுக்கு பயன்படுத்த போகிறான், இப்போ என்ன ஆகி போச்சு அப்படின்னு நான் பெருமையாக தான் சார் சொன்னேன். அவர் தான் சார் அவர் அதை அசிங்கப்படுத்திட்டாரு. நீங்கள் சார் இங்கே ஒரு சார் இது நீங்கள் இந்த கந்தசஷ்டி கவசம் ஒரு 5 லட்சம் பேர் பாடினாங்களா? அதிகமாக கூட இருக்குன்னு நினைக்கிறேன். இதே கந்தசஷ்டி கவசத்தை இழிவுபடுத்தி பண்ணாங்கல்ல. ஆமாம், கருப்பர் கூட்டமா, கருப்பர் கூட்டம். அப்போ பெரிய லெவலில் இந்துத்துவ அமைப்புகளும் ஒன்றும் பெருசாக எனக்கு ஒன்றும் பண்ண மாதிரி தெரியல. இப்போ பண்ணட்டுமே, இப்போ பண்ணி பார்க்கட்டுமே. இண்டிவிஜுவலாக அவனவனும் ஒரு முடிவு எடுப்பான். அப்போ இன்னைக்கு ஒரு 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 ஒருங்கிணைகிற நிலையில் இந்த மக்கள் தள்ளப்பட்டிருக்காக தான் நான் பார்க்குறேன். இவங்களா வந்து இப்போ நம்மலாம் அப்படிப்பாலாம் வரல. எதிர்முகாமில் உள்ளவர்கள் இவங்க சாரி உண்மையிலே நான்லாம் இதெல்லாம் வரவேற்கிறேன். திருமாவளவன் பேசுறது வந்து உண்மையிலே வரவேற்கத்தக்கது. இப்படி எல்லாம் பேசி இப்படிலாம் நடந்துங்கன்னா இங்கெல்லாம் ஒரு யூனிட்லாம் வந்திருக்கா சார், ஒரு ஓர்மை வந்திருக்க வாய்ப்பே இல்லை. இன்னும் நல்லா திட்டுங்க, இன்னும் நல்லா பேசுங்க, நல்லா திட்டுங்க, விமர்சனம் பண்ணுங்க. இன்னைக்கு பிஜேபி கூட இன்னைக்கு இவ்வளோலாம் வளர்ந்துருக்குன்னா அண்ணாமலை ஒரு மிகப்பெரிய காரணமாக இருந்தா, அடுத்த கேள்வி அதான் சார். ஆக்சுவலா திருமாவளவன் தான் சார் அது காரணமே. சத்தியமா சார், பிஜேபி உள்ள வந்துரு, மோடி உள்ள வந்துரு சொல்லி கடைசியில பிஜேபி வளர்த்து விட்டதே திருமாவளவன் தான். திமுக வளர்த்ததோ இல்லையோ, திருமாவளவன் தான் வளர்த்து விட்டாரு. ஒரு கால் தெரியல, உங்களுக்கு தான் தெரியும். பிஜேபிக்கும் திருமாவளவனுக்கு ஏதாவது ரகசிய உடன்படிக்கை இருக்கான்னு நமக்கு தெரியல. ஏன்னா சார் மூச்சுக்கு மூச்சு பிஜேபி இப்படி சொல்லியே அவங்க எதை செஞ்சாலும் மீடியாக்களில் பேசி அதுக்கு ஒரு பதிலை வாங்கி அதுக்கு இவர் ஒரு பதிலை பேசி அந்த லைம் லைட்டில் பிஜேபி கொண்டு வந்து வளர்த்தது வந்து நீங்கள் வந்து திருமாவளவன் தான். நீங்கள் அண்ணாமலை அவர்களுக்கு நன்றி சொல்லுங்களோ சொல்லலையோ, நிச்சயமாக ஒவ்வொரு பிஜேபிக்காரரும்
ஏன் ஈவன் அமித்ஷாவிலேருந்து மோடி வரைக்கும் அண்ணன் திருமாவளவனுக்கு நன்றி சொல்லணும். ஆமா சார், உண்மையை சொல்லணும். ஏன்னா அவர் வந்து எங்களை வந்து திமுக ஊடகங்கள் கூட வந்து எங்களை வந்து காட்ட மாட்டேன்றாங்க. ஆனா பாஜகவினரும் சரி, அந்த சம்பந்தமான விஷயங்களும் சரி, அவரைத்தான் எடுத்து போட்டுட்டு திருமணம் இப்படி சொல்லிட்டாரு, திருமணம் இப்படி சொல்லிட்டாரு. அவங்க தான் சார் லைம் லைட்லயே வச்சிருக்காங்க சொல்லணும்னா. ஒரு காலம் அவங்களுக்கும் என்ன உள்குத்தி எதனா இருக்குதுன்னு எவன் பார்த்தான் சொல்ல முடியாது சார். அவங்களெல்லாம் கரெக்ட் தான் சார், உங்களால நம்ப முடியாது. இப்ப திமுகவில் இருக்கு நிறைய கூட்டணி கட்சிகள் இருக்காங்க சார். ஆனா இருந்தாலுமே வந்து திருமாவளவன் மட்டும்தான் வந்து அந்த கூட்டணி கட்சியில முக்கிய ஒரு நபரா இருக்கிற மாதிரியும், அவரை மட்டுமே எல்லாருமே எடுத்துக்காட்டுக்கு நம்ம சீமான் அவர்களாக இருக்கட்டும், அதே மாதிரி விஜய் கட்சியாக இருக்கட்டும், என் பிஜேபி அதிமுக கூட்டணியா இருக்கட்டும், எல்லாருமே அவரையே இருக்கிற மாதிரியே இருக்கே சார். அந்த அளவுக்கு ஈர்ப்பு சக்தி உள்ள. அதாவதுங்க மத்த கட்சி எத்தனை கட்சி இருக்கு சார்? 7-8 கட்சிகள் இருக்கு சார். அதை பத்தி யாருமே பேச மாட்டேங்கிறாங்க சார். எல்லாம் தமிழ் பேச தெரியாத ஆளா நிறைய பேர் இருக்கிறாங்க சார். 2 நிமிஷம் எதுவும் பேச தெரியாது. இவர் வந்து திமுகவில் பேச்சாளர், திமுகவில் பயிற்சி எடுத்தவர். அதால இவர் ஃப்ளூவெண்டா பேச கத்துனுக்கிறாரு. அதால சார் நீங்க குறுக்கு நெடுக்க ஓடணும் சார். ஒரே இடத்துல இருந்தா எப்படி சார்? குறுக்கு நெடுக்க ஓடினாதான் யார் அதை ஓடுறதுடா, யார் அதை அப்படின்ற மாதிரி ஒரு பார்வை வரும் இல்லையா? நீங்க இஸ்ரேல் எடுங்க, டக்குன்னு சொல்லுவார் இஸ்ரேலுக்கு. இங்கே எதனா திருச்செந்தூரில் எங்கன்னா ஒரு மூலையில் ஏதாவது எடுங்க, டக்குன்னு வந்து வெளியில் வந்து சீமானுங்கிறாரு. சீமான் அந்த மனுஷன் ஏதோ ஜனங்களுக்கு கல் இறக்குறேன், மாடு மேய்க்கிறேன், அது மேய்க்கிறேன், இது மாதிரி ஜனங்களின் அடிப்படையான விஷயங்களை நோக்கி அவர் பயணப்பட்டுன்னு போகிறாரு. சும்மாவே உட்காந்துங்கன்னு இந்த ப்ரெஸ்ஸுக்கு இப்போ இவ்வளோ நிறைய ஏகப்பட்ட ப்ரெஸ்ஸுகள் வேறு வந்துடுச்சு. என்னத்தையாவது அவன் அந்த சீப் பண்ணிட்டு யோ ஏதாவது ஒரு கண்டென்ட் எடுத்துன்னு வாயா, அந்த டிவிக்காரன் 2 பிரேக்கிங் நியூஸ் போட்டான், நம்ம ஒன்றும் போடல அப்படின்னு கண்டிஷனில் அதுக்கு சரியாக இறை போடுகிறார் திருமாவளவன். இல்லைன்னா ஒன்றுமே நடக்காது சார். நீங்கள் ஒன்றும் இல்லை. இப்போ எல்லா விஷயங்களிலும் அந்த விஷயத்துக்கார வந்து இப்போ அமெரிக்காவில் ஒரு பிரச்சனை நடக்குதுன்னா திரும்ப கொஞ்சம் கொஞ்சம் பேசி விடுங்களேன், அமெரிக்காவில் ஃபோன் வரப்போதா இவரா அம்ஜகளை நின்றுங்கன்னு அமெரிக்காவுக்கு பேசுறது. அந்த மாதிரி இவரா வாலண்டரியா எல்லாத்துலேயும் மூக்கு நடித்து தான் இருப்பதாக தன்னுடைய இருப்பை தக்க வைத்துக் கொள்கிறார். இவர் சரி நம்மளை வந்து கேட்டால் பார்ப்போம்பா அப்படின்னு ஒரு பயிலும் கேட்க மாட்டோம். அவனுக்கு தேவை கண்டென்ட், யாராவது ஒருத்தர் சொல்லணும். அப்போ எல்லாம் வந்து எல்லாம் பெருசாகி போச்சு. கம்யூனிஸ்ட்டுகள் அது இது இந்த வைக்க பாவம் ஏதோ கத்தினிட்டு வந்தார். அவருக்கும் பாவம் வயசு ரொம்ப இதாகி போய் பேச முடியல அவரால். சீமான் இந்த பக்கம் அவர் ஏதோ வேலையை பார்த்துன்னு வர்றாரு. முன்னாடி அண்ணாமலை இங்கே தமிழ்நாட்டில் இருக்கும்போது எதாவது அவர் என்னத்தையாவது பேசுவார், அவரும் இல்லை. இப்போ வந்து ஸ்போக்ஸ் பர்சன் ஒரே ஒரு ஆள் திருமாவளவன் மட்டும்தான். அதால் வாலண்டரே அங்கேனா போய் அது இதுன்னு ஏதாவது பேசிக்கின்னு தான் இருப்பதாகவும் நான் சார் நீங்கள் தனியாக நின்று எத்தனை சதவீதம் என்று ஓட்டை நிரூபிக்கலாமலேயே அரசியல் களத்தில் நின்று கொண்டிருப்பதே ஒரு பெரிய சாதனை. அவன் 8.2% வாங்கிட்டு ஜனங்க பின்னாடி ஓடுனுங்கிறாங்க. ஜனங்களுக்கு என்னன்னு இவர் ஒன்றுத்தையுமே நிரூபிக்காம அதே ஒரு சாதனை. நீங்கள் ஒட்டுமொத்தமாக மக்கள் நல கூட்டணியே அன்றைக்கே 4.5% கீழே தானே இருந்தது. எல்லாம் கணக்கு போட்டு பார்த்தீங்கன்னா எல்லாம் 1க்கு கீழே. இந்த ஒரு சிலர் தலைவர்களை ஒரு சிலர் ஆளுங்களை சொல்லுவாங்க, ஏன்பா அவன் ஒத்த ஓட்டு அவன் அரை ஓட்டுன்னுவாங்க. அந்த மாதிரி 1% கீழே இருந்துங்கன்னு என்னமோ இவர் தான் 45% வச்சுங்கிற மாதிரி குறுக்க நடுக்க ஓடுறது. இப்போ திமுகவிலையும் ஒன்றும் யாரும் பேசுறதுக்கு யாரும் இல்லைல்ல. பேசினா அது வந்து ட்ரோல் மெட்டீரியலாக மாறிடுது. மீம்ஸ் கிரியேட்டர் எப்போன்னு பார்த்துனே இருக்கிறான். இப்போ ஏதோ சொல்லிட்டாரு பொழுது இளமைன்னு திருக்குறளை. அப்போது அங்கேயும் அப்படி வீக் ஆகி போச்சு. இப்போ நீங்கள் கட்சியில் எடுத்துங்களேன். முன்னாடி வந்து டிடிவி தினகரன் அடிக்கடி ப்ரெஸ்ஸை மீட் பண்ணுவார். அவரும் இப்போ இல்லை. ஜிகே வாசன் அது உங்களுக்கு தெரியும். பிரேமலதா விஜயகாந்த் அதுவும் பாவம் முடிஞ்சு போச்சு. வைகோ சுத்தமாக முடிஞ்சு போச்சு. கம்யூனிஸ்டுகள் காணாமே போயிட்டானுவோ. காங்கிரஸ் ஏதோ இந்த செல்வ பிறந்தங்க அப்பப்போ வந்து இருந்தார் ஊயின்னு அதே வந்து காமராஜர் ஆட்சி அமைப்பு பண்ணி ஒருத்தன் கலையில் விட்டான். அடப்பாய் நடக்கிறதே காமராஜர் ஆட்சி தாண்டா அப்படின்னு சொன்ன பிறகு அவரையும் காணும். இப்போ யார் தான் இருக்கா தமிழ்நாட்டில் மீடியாக்களை வந்து மீடியாக்களுக்கு தீனி போடுவதற்கு? இவர் மட்டும்தான் இருக்கார். அதால இவர் இருக்கிற மாதிரி தெரியும். ஓகே சார். சார் அதே மாதிரி வந்து சேகர் பாபு அவர்கள் வந்து கேட்கும்போது, அதாவது தமிழ்நாட்டில் பவன் கல்யாணுக்கு என்ன வேலை அப்படின்ற மாதிரி கேள்வி எழுப்புறாரு சார். அது ஏன் தெலுங்குரா இருந்துட்டு இங்க வேலை அப்படின்ற மாதிரி இன்டைரக்டா கேட்கிறாரா அப்படின்ற மாதிரி மக்கள். அதான அர்த்தம். அவர் வசனம் வேற பேசினாரு, கட்டபொம்மை வசனம். உங்களுக்கு தெலுங்கு தெரியுமா? ஏதோ மஞ்சள் அரிச்சாயா அதாயா இதாயா. உண்மையிலேயே கட்டபொம்மனுக்கு தமிழ் பேசியிருப்பானான்றதே சந்தேகம். வெயிட் பண்ணு சேகர் பாபு அவர்களே, வெயிட் பண்ணுங்க. இந்த கேள்வி
தமிழகத்தில் இருக்கிற மக்கள் கேட்கிற நிலை வரும். எதனால சார்? வரும். இப்போ பவன் கல்யாணம் கேட்டல, ஆந்திராக்காரனுக்கு இங்கே வேலைன்னு. இப்போ தமிழ்நாட்டில் இருக்கிறவங்க ஒரு காலத்தில் கேட்பாங்க சார், யோ நீங்களும் ஆந்திராவாமா என்ன பண்றீங்க சார்? பொதுவா ஆமா. ஏன்னா நம்ம ரோஜா சொல்லிச்சுல்ல, நம்ம ரோஜா இல்ல சினிமா நடிகை ரோஜா, அப்பா நம்ம ஆளுங்க ஆட்சிக்கு வந்துட்டாங்க, இதுவரை ஃப்ரீயா எப்போ வேணாலும் வரலாம் போகலாம் அப்படின்றது ஒரு பேச்சு இருக்குல்ல, அதுக்கெல்லாம் அர்த்தம் ஒரு காலத்துல புரிய வரும் சார். சரி, கடைசியாக ஒரே ஒரு கொஸ்டின் சார். அதாவது வன்னியரசு அவர்கள் வந்து கேட்கும்போது நாங்கள் ஈசிக்கு 50 சீட்டில் வந்து நிற்கலான்னு ஆசைப்படுறோம் அப்படின்ற மாதிரி பேசியிருக்காரு சார். பாசிபிள் இருக்கா? எத்தனை சீட்டு கொடுப்பாங்க 2026? என்ன பண்றது, எது எதுக்கோ ஆசை இருக்குது, ஆனால் கழுத தான் வாய்ப்பு இருக்குது. என்ன பண்றது? தலைவர் சொல்றாரு, அதாவது கூட்டணியில் எத்தனை சீட்டு கேட்கணும் என்ன பண்ணணுன்ற முடிவு பண்றது அந்த கட்சியின் தலைவர் வந்து நம்பரை கோட் பண்ணாம நாங்கள் நிறைய கேட்போம், கொடுக்கறத வாங்கிப்போம் அப்படின்னு சொன்ன பிறகு கொடுக்கலாம் எதுக்கு சார் பேச்சு? சும்மா இது இவங்களா மானங்கட்ட கூட்டணின்றது, எங்கள் கூட்டணி யாரும் உடைக்க முடியாது, அட மானங்கட்ட பயிர்வலாம் அப்படின்னு ஒரு கேள்வி இருக்குல்ல. இயக்கத்தில் இருக்கிற ஒருத்தர் வச்சு ஆமா நாங்கள் மானங்கட்ட இருக்கிறோம், மானங்கட்ட கூட்டணி தான் இதுன்றது. அப்புறம் எங்கள் கூட்டணி யாராலும் உடைக்க முடியாது, வலுவாக இருக்கிறது, எங்கள் மானங்கட்ட கூட்டணி வலுவாக இருக்குன்னு தானே அதுக்கு அர்த்தம். அதால தலைவர், அந்த கட்சியின் தலைவர் வந்து எதையும் கேட்பாரு, என்ன கொடுத்தாலும் வாங்கிப்பாரு. சார் அடுத்தது அந்த முருகன் மாநாடை பற்றி என்ன நினைக்கிறீங்க? நல்ல விஷயம்தான். அதாவது சார், முதல்ல இன்னைக்கு நாம தெரிந்தோ தெரியாமலோ மதங்களாக பிரிக்கப்பட்டு தான் இருக்கிறோம். மதம்லாம் இல்லை அப்பெல்லாம் நம்ம சொல்றதுக்கு இல்லை. இப்போ நான் இப்போ என்னை கேட்டால் நான் சைவன்னுவேன், பட் இருந்தாலும் நான் ஒரு பக்கம் தானே சேர்க்கப்பட்டிருக்கேன். ஏன்னா மற்றவங்களாம் அப்படிலாம் இருக்கான் சார். ஒரு இஸ்லாமியர் ஒரு இயக்கம் நடத்துகிறவர் யாராக இருக்கட்டும், ஒரு கட்சி நடத்துகிறார், ஆரம்பிக்கும் போதே இறைவனின் திருப்பெயரால் அப்படிங்கிறார். பார்த்தா அவங்க இஸ்லாத்தில் அந்த மத வழியா கட்டிக்கிட்டு பிடிச்சிங்கன்னு அலைக்கும் சலாம் சலாக்கும் அலைக்கும் சொல்கிறாங்கன்னு வச்சுங்களேன். அப்போ நம்ம எடுக்க வேண்டிய ஆயத்தை எதிரிகள் தீர்மானிக்கிறான்ற மாதிரி எல்லாரும் இங்கே வந்து அப்படித்தான் நிற்கிறாங்க. ஒரு இஸ்லாமியர் பெரும்பாலானவர் நான் பார்த்த வரைக்கும் பெரும்பான்மையான இஸ்லாமியர்கள் ஒரு பொருள் வாங்கினா கூட இஸ்லாமியர் கடையில் தான் சார் போய் வாங்குறாங்க. அதுக்காக வந்து இந்துக்கள் நாம் போய் இந்து கடையில் வாங்கணும்னு நான் சொல்ல வரல, நேச்சுரலாக அப்படி தான் இருக்குது. அதே மாதிரி கிறிஸ்துவர்களும் அந்த மாதிரி தான். ஒரு 4 பேர் இருக்கிறான்னா அதில் எவனோ ஒருத்தர் கிறிஸ்துவ மாதிரி தெரிஞ்சிட்டான்னா, இப்போ நம்ம காமாட்சியா இருக்கார்ல, ஒரு 4 பேர் இருக்கிறான்னு வச்சுங்க, எவனாவது ஒருத்தர் அவங்க ஆள் மாதிரி தெரிஞ்சிட்டான்னா ஏன்னா சுசேஷனா வாசேஷனா நீ அந்த மாதிரி எல்லாரும் அப்படி தான் இருக்கிறாங்க. இப்போ இங்க இந்த இந்து மதம் அப்படிங்கிற ஒரு சிக்கல் என்னன்னா, உண்மையாலுமே மற்ற கிறிஸ்துவமும் இஸ்லாமியும் நிறுவனமயமாக்கப்பட்டிருக்கு சார். இங்க அப்படிலாம் இல்லை. இந்துக்களுக்கு நாங்கள் தான் பிரதிநிதின்னு சொல்றவங்க உண்மையாக இந்து நலனின் அக்கறை கொண்டவர்களாக பெரும்பான்மையானவர்கள் இருக்கிறார்களா அப்படின்னா சந்தேகம் தான். நான் பல இடங்கள்ல பார்த்துருக்கேன். இப்போ இந்த சமூகத்துல தமிழ்நாட்டில் ஒரு பெரும்பான்மை சமூகம் பறையர் சமூகம் 20% நாங்கள் இருக்கிறோம் சார். எங்களை மீறி நாங்கள் இல்லாமல் யார் சார் அரசியல் பண்ண முடியும்? இப்போ எதுக்கு வந்து சாதிய டிஸ்கிரிமினேஷனோடு இருக்கிற திமுக கூட நாங்கள் பெரியார்மன், நாங்கள் சாதி ஒழிப்பு, நாங்கள் பட்டியல் சமூக மக்களுக்காக இருக்கிறோம்னு ஏன் சொல்றாங்க? அப்போ இது பெரும்பான்மை மக்கள். இந்த பெரும்பான்மை மக்கள் தான் ஒன்றை தூக்கி நிறுத்தவும் ஒன்றை கீழே போட்டு மிதிக்கவும் செய்வாங்கன்றதன் அடிப்படையில் எங்களை சும்மானாச்சும் தூக்கி பிடிக்கிறோம். பிஜேபியில் ஒரு பறையரை சொல்லுங்க பார்ப்போம். இல்லை இந்துக்கள் இன்னும் சொல்றீங்கல்ல, ஒரு பறையர் சமூக பிரச்சனை இல்லை. இப்போ இந்துக்கள்னு சொல்ற எங்களுக்கும் வேற ஒருத்தவங்களுக்கும் ஒரு கோயிலில் பிரச்சனை வந்து சார், வந்து நிற்கணும்ல சார். என்ன சொல்ல, நீ பறையருக்கு ஆதரவா நிற்காத, நியாயத்தின் பக்கம் நில்லு. கிட்டத்தட்ட 92லேருந்து இந்த குறிஞ்சாங்குளம் கோயில் இருக்கு. ஒரு 4 பேரை வந்து காந்தாரியம்மன் கோயிலை கட்ட போனாங்கன்றதுக்காக ஆளை கழுத்தறுத்து ஆணுறுப்பை வெட்டி வாயில வச்சான். குற்றவாளிகள்லாம் விடுதலை ஆனான். நானும் இந்துக்கள் என்று சொல்கிற எல்லார்கிட்டையும் கேட்டேன் சார், வெளிப்படையா சொல்றேன், குறிஞ்சாங்குளம் பக்கம் வாங்கப்பா. ஒரு வழிபாட்டு உரிமைங்கிறது இந்திய அரசியலமைப்பு சட்டம் வழங்கியிருக்கிற ஒரு உரிமை. நீ எங்களுக்காக வந்து எதிர்பார்த்துக்கிட்ட சண்டை போட வேணாம். ஏய் நாங்களாம் எஸ்சி பக்கம் நிற்பண்டா, நாங்களாம் பறையர் பக்கம் நிற்பண்டா அப்படி கூட சொல்லாதீங்க, உங்களுக்கு ஓட்டு போயிடும்னு நீங்க நினைக்கலாம். கூப்பிட்டு 2 பேரையும் கூப்பிட்டு என்னதான் பிரச்சனை? அவன் ஊர்ல அவன் ஏதோ கோயிலை கட்டிக்கிறான், குளத்தை கட்டிக்கிறான், உங்களுக்கு என்ன பிரச்சனை? சரி நீங்க என்ன பிரச்சனைன்னு சொல்ல வரீங்க, அதுக்கு நான் ஒரு தீர்வு கூட அவங்க கிட்ட வாங்கி தரேன், ஏதோ ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட். நெட்டமா நான் நிக்கணும்னு இல்லை சார், நாங்க வலிமை குன்றியவர்கள் சார், எங்களாலாம் உங்களை எடுத்து போராட முடியாது சார்.
இல்லை நாங்கள் வேறு மாதிரியா இருக்கிறோம் சார். அதால் நாங்கள் அட்ஜஸ்ட்மெண்ட் கூட பண்ணுறோம். அந்த அட்ஜஸ்ட்மெண்ட்டை பண்ணுவதற்கு அவங்க என்ன நினைக்கிறாங்க, நாங்கள் என்ன நினைக்கிறோம், இந்த பக்கமும் அந்த பக்கமும் பேசி சரி பண்ணது கூட ஒரு இந்து அமைப்பு இங்கே சரியில்லையே. ஸோ இப்போ என்ன ஹிந்து அமைப்புகள்லாம் வந்து பறையர்களுக்கு வந்து ஹெல்ப் பண்ணுறதுன்ற மாதிரி சொல்ல வரீங்களா? ஆமாம், ஒற்றுமை இல்லைன்ற மாதிரி. ஆமாம், இதுக்குள்ளே இருக்கிற சின்ன சார் உங்களால் செய்யக்கூடிய விஷயங்களை செய்யணுமா இல்லையா சார்? ஒரு கோயிலில் பிரச்சனை வருது, ஐயோ என்னையா நீங்கள் எல்லாம் ஒன்றா தமிழர்கள் தானே, ரொம்ப பெரிய நீங்கள் ரொம்ப பெரிய மிட்டா மிராஜ் மாதிரியா அவனுக்கு ரொம்ப கஞ்சி குடிச்சுங்கிற மாதிரியா, 2 பேருமே ஓட்டப்பாளையில் குடும்பம் சம்சாரிங்க தானே அப்படின்னு பேசி அதை சரி பண்ணோம்ல சார். அப்போ தானே சார் நீங்களாம் இந்துக்களின் அத்தாரிட்டின்னு நாங்கள் வந்து சொல்ல முடியும். நீ ஏன் சொல்லிக்கிறதா நாங்கள் தான் இந்துக்களின் அத்தாரிட்டி, நீங்களும் பறையர்களும் இந்துக்கள் தான். சரி, என் பிரச்சனைக்கு நீ வரணும் இல்லை சார். சார் எனக்கு இந்துவா நான் அவனா இவனாங்கிறது பிரச்சனை இல்லை, நான் மனுஷனா, சக மனிதனுக்கான உரிமை எனக்கு வழங்கப்படுகிறதா? அது வழங்கப்படாத போது, அது மறுக்கப்படுகிற போது ஒருத்தர் வந்து நின்று உங்கள் எல்லாருக்கும் நான் தான் என்ன சொல்கிறீங்க நீங்கள் வாங்க அப்படின்னு செய்யணும்ல சார். அதை யாரும் இங்கே செய்யறது இல்லை. இயல்பாக இந்த மக்கள்கிட்ட ஒரு உணர்வு இருக்குது சார். அந்த உணர்வை இவங்களும் அரசியலுக்காக பயன்படுத்துகிறாங்க. இவங்க சொல்கிறாங்கல்ல, எல்லாமே அரசியல் தான். இங்கே அரசியலை தண்ணி ஒன்றுமே இருக்க முடியாது. ஆனால் இன்றைக்கு எவன் வேணாலும் எடுப்புக்கு எது வேணாலும் பேசிக்கலாம். இந்த இந்து முறைகளில் இருக்கிற இல்லை நாங்கள் வழி வழியாக பயன்படுத்துகிற பழக்க வழக்கத்தில் இருக்கிற சில விஷயங்களை எவன் வேணாலும் கிரிட்டிசைஸ் பண்ணலாம், எவன் வேணாலும் கேவலப்படுத்தலாம் அப்படிங்கிற நிலை இங்கே வருது இல்லை. அப்போது இது ஏன் இதை ஒட்டுமொத்தமாக யாரும் கேட்க மாட்டோம்? உள்ளுக்குள்ளேயே சில பிரச்சனைகள் இருக்குது. இந்துன்னு சொல்கிறேன் சும்மா மேடையில் பேசிட்டு அப்படி போயிடுவான். ஆனால் இஸ்லாமியர்கள் நிறுவனமயமாக்கப்படுறான். ஏதாவது ஒன்றுன்னா அவன் கரெக்டாக லைன் எடுக்கிறான்ல. இப்போ ஏதாவது ஒரு விஷயம்னா டக்குன்னு போய் ஒரு ஜமாத்தில் போய் சொல்லலாம் அப்படிங்கிற சூழல் இருக்குது சார். அவன் ஜமாத்தில் சொல்கிறான் சார், இந்நாளுக்கு ஓட்டு போடு, அதான் வேலைங்க. இப்போ பல சிஎஸ்ஐ பல கிறிஸ்துவ சர்ச்சுகளில் அவர் வந்துடக்கூடாது, அவர் வரவே கூடாது, இவருக்கு ஓட்டு போடுங்க அப்படிலாம் சொல்கிறான்ல. இதெல்லாம் எவ்வளோ பெரிய மிஸ்யூஸ். நீ அந்த மாதிரி ஒரு கோயிலில் போய் சொல்ல முடியுமா? இதுலேயே பல படிநிலை இருக்குல்ல அதுக்குள்ளேயே. அப்போது இதையெல்லாம் கலைந்து இதெல்லாம் கொஞ்சம் சீர்திருத்தம் செய்யணும் சார். அப்போ தான் இந்த மக்கள்கிட்ட ஒரு யூனிட்டி வரும். வராத வரை ஒன்றுமே நடக்காது. ஓகே சார். சார் அற்புதமான கருத்துக்களை பகிர்ந்ததுக்கு இளைய பாரதம் மிக்க நன்றி சார்.